மட்டத்தில் பார்த்தோம்னா பேசுகிறது சரியா, அம்பேத்கரை பற்றி பேசுகிறது தப்பு. இன்னும் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா பூரா நடக்குது. தமிழ்நாட்டில் கூட 30ஆம் தேதி ஒரு 10 இடங்களில் இடதுசாரி சக்திகள்லாம் சேர்ந்து அமித்ஷாவை பதவி விலகணும்னு நடத்திட்டு இருக்காங்க. அமித்ஷா எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னார்? அவங்களுக்கெல்லாம் ஒரு குணம் எப்பவுமே இருக்கும். எந்த மாதிரி குணம் தெரியுமா? தான் உயர்ந்தவன், நம்மளை விட அறிவியல் யாரும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் மற்றவங்க மனதில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ தவறுங்கிறது எல்லாரும் நிரூபிச்சுட்டாங்க. இந்த 100 ஆண்டுகளில் 100 ஆண்டில் நிரூபிச்சுட்டாங்க. 2000 ஆண்டாக மக்களை முட்டாளாக வச்சுருந்தாங்க. தெரியாத மொழியை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. சமஸ்கிருதம் அந்த மொழி பேசுனா யாரும் படிக்கக்கூடாது. படித்தாதான் இவனுக்கு அதில் என்ன இருக்குதுன்னு தெரியும், நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரியும். படிக்கூட மாட்டாங்க. நாங்கள் வேதங்கள் நடத்துகிறப்ப நீ ஏதாவது காதில் கேட்டுட்ட, உன் காதில் ஏற்ற காய்ச்சி ஊற்றுவோம் அப்படின்னாங்க. இது மாதிரிலாம் அந்த மனு தர்மம் சொல்லுது. ஆனால் அம்பேத்கர் மனுஸ்மிருதியை எரித்தார், மனு தர்மத்தை எதிர்த்தார். மனு தர்மங்கிறது, மனுஸ்மிருதிங்கிறது மனிதன் அடிமைப்படுத்துகிற ஒரு ஐதீக சட்டம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 1949 என்ன நடந்தது? அரசியல் சட்டத்தை நம்ம உருவாக்கணும். வெள்ளைக்காரன் சட்டத்தை நம்ம பயன்படுத்த முடியாது. வெள்ளைக்காரன் சட்டம் ஒரு அடிமை சட்டம் தான். அதெல்லாம் அறவே ரத்து பண்ணிட்டு இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகள் இருக்கின்றன, பல கலாச்சாரங்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் பல மதங்களும் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஒரு சட்டத்தை உருவாக்கணும். குற்றம் இந்தந்த தவறுகளுக்கு இந்தந்த தண்டனை, இதெல்லாம் அரசியல் சட்டத்தில் வரும். எப்படி அமைப்பை ஏற்படுத்தணுங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்துக்கிட்டார். அம்பேத்கருக்கு தான் அந்த பொறுப்பு கொடுத்தாங்க, தலைமை பொறுப்பு கொடுத்தாங்க. 6 பேர் குழு என்ன சொல்லிச்சு? மொழியே சட்டமாக போயிட்டோம்னா நம்ம இவ்வளோ நாள் உட்காந்து இதை பற்றிலாம் பேச வேண்டியதில்லை, வேதங்களை நம்ம சட்டமாக ஆக்கிடுவோம் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. அதை ஏற்றுக்கல. அதனால் புதிய சட்டத்தை கொண்டு வந்தார். இந்துக்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் ஏற்றினார். இந்து மதங்கிறதுல எல்லாரும் ஒன்று தாங்கிறத அம்பேத்கர் சொன்னதை நேரு ஏற்றுக்கிட்டார். என் உயிரே போனாலும் சரி, நான் அம்பேத்கருக்கு நான் கூட இருப்பேன். அந்த சட்டத்தை நிறைவேற்றினார். ஆனால் நேருனாலே அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியல. அந்த சட்டம் அப்படியே தான் கிடக்குது. ஏன் அந்த சட்டத்தை நம்ம அமுல்படுத்தணும். அமுல்படுத்திட்டோம்னா இந்த சட்டத்தை நீ புதுசாக உருவாக்கிய சட்டத்தை தடை பண்ணுறீங்க. ஏற்கனவே ஒவ்வொரு மதத்தில் இருக்கிற ஒரு சட்டம் அவங்களுடைய பாரம்பரியம் நடைமுறையை போய் நீ கை வைக்கிறது தப்பு இல்லையா? அது எப்படி ஏற்க முடியும்? இஸ்லாமில் அவர் நபிகள் சொன்ன போதனைகளை வச்சுருக்காங்க. அன்பையும் நியாயத்தையும் தான் அவங்க நபிகள் சொல்கிறாரு. பைபிளில் இயேசுநாதர் சொன்ன கருத்துக்களை தான் பைபிளாக மொழி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி உலக நாடுகளில் 2 மதம் தான் பெரிய மதங்களை, கிறிஸ்துவமும் இஸ்லாமும். நீங்கள் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் வெளியே போகணும், கிறிஸ்தவர்கள் வெளியே போகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது எப்படி போவாங்க? அதான் உங்களுக்குன்னு தனி நாடு கொடுத்துட்டோம்னா அப்புறம் அதே மாதிரியே உலகம் பூரா இருக்கிறவங்களாம் இந்தியாவிலாம் வெளியேறணும்னு சொல்லிச்சுன்னா, உலக நாடுகளாக சேர்ந்து சொல்லிச்சுன்னா, அங்கே இருக்காங்க கோடிக்கணக்கான தமிழர்கள். அவர்களை சம்பாதிக்கிறது தான் இங்கே பணத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்க முடிவெடுத்தாங்கன்னா என்ன ஆகுறது நம்ம நிலைமை? அதாவது உங்கள் திட்டம்லாம் புரியுது. யாரும் இந்த நாட்டில் படிக்கக்கூடாது, தன்மானத்தோடு இருக்கக்கூடாது, சுயமரியாதை இருக்கக்கூடாது, பெண்கள் பழைய மாதிரியே இருக்கணும் தான் நீங்கள் இதிலெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்றைக்கு தந்தை பெரியார் முதல்ல எங்கே கை வச்சார்? அவருக்கும் கடவுளுக்கும் சண்டையா? அதெல்லாம் கிடையாது. நீ கடவுள் பேரை சொல்லி தான் மக்களை ஏமாத்துறதுனால வந்தார். ஜாதி ஒழிக்கணும் தான் பெரியார் சொன்னார். ஜாதி ஒழிக்கணும்னா மதத்தை ஒழிக்கணுன்னாங்க. சரி, மதத்தையும் ஒழிப்புனார். மதத்துக்கு வந்தார். மதம் ஆண்டவனால் படைக்கப்பட்டதுனாங்க. யார் அந்த ஆண்டவன் கேட்டார். சரி, ஆண்டவனே ஒழிச்சிருவோன்னு வந்துட்டார்.
அவ்வளோதானே நடந்தது. இதில் என்ன இருக்குது? ஏன்னா அவருக்கும் பெரியாரே கேட்டார், உங்கள் முன்னாடி யாராவது கடவுள் வந்து உங்கள் முன்னாடி தோன்றுனா நீங்கள் என்ன சொல்லின்னு கேட்டப்போ என்ன சொன்னார்? இறைவன் வந்து என் முன்னால் தோன்றினால் இருக்கிறான்னு நான் சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். என் வேலையை நான் பார்க்குறேன், அவர் வேலையை அவர் பார்க்குறாரு அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போனார். இதுதான் பெரியாருடைய அணுகுமுறை. நீ மனிதனை மதி, மதங்களை மிதி, இதுதான் பெரியார் சொல்கிறது. இல்லை என்ன தப்பு? அடுத்ததுக்கு வந்தார். பெண்கள் வந்து இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அடக்குமுறைக்கு ஆளாகிக்கிட்டே இருக்காங்க. அது ஆண்களால் ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதை விட இவங்க உருவாக்கின மதங்களால் அடிமைப்படுத்துகிறாங்க. சரி, அந்த வேதங்களை உருவாக்குனது ஆண்கள். அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்கள்? பரந்த மனப்பான்மை இல்லாத ஆண்கள். அதில் வந்து என்னென்னமோ சொல்கிறானுங்க. பெண்களை வந்து எப்படி அடிமையாக இருக்க முடியும்? சரி, பெண் வந்து ஏன் வீட்டு விட்டு வெளியே விடாமல் தடுத்து வச்சுருக்காங்க. அது சுத்தமாக அவங்க வந்து அந்த பெண் வந்து ஒரு ஒரு மெச்சூரிட்டி ஆகிட்டாங்கன்னா வீட்டை விட்டு வாசப்படி விட்டு தாவக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது, இவங்ககிட்ட பேசக்கூடாது, பெரியவங்க வந்தால் வீட்டுக்குள்ளே போயிடணும். அப்புறம் வந்து அவங்க பெரியமணி செய்யிட்டாங்கன்னா நீ படித்தது போதும் வீட்டுக்குள்ளேயே இரு, இந்த கரண்டி எப்படிம்பாங்க. அதனால் பெரியார் என்ன சொன்னார்? பெண்களிடமும் கரண்டியை நம்ம வாங்கணும், கரண்டி வாங்கிட்டு புத்தகத்தை கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், இந்த நாடு உருவாகும் அப்படின்னார் இல்லையா? அந்த அந்த அடிப்படையில் தான் இங்கே பெண்கள் முன்னேற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தான் ஏற்பட்டிருக்கு. அதே தான் கம்யூனிசம் சொல்லுது. கம்யூனிசம் இருக்கக்கூடிய நாடுகள், இடதுசாரி சிந்தனைகள் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஆண் பெண் சமம். இப்போ வந்து புதுசாக 3ஆம் பாலினத்துக்கும் சமம்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். திருநங்கைகள் அப்படிங்கிற ஒரு அழகான பேரை சூட்டினவர் ஒரு திராவிட இயக்க சார்ந்த வழித்தோன்றல் தான், கலைஞர் தான் சூட்டினார். அதுக்கு முன்னாடி எவ்வளோ கொச்சையான வார்த்தைகள் நம்பர் சொல்லி தான் அவங்களை கூப்பிடுவோம் நம்ம. அதெல்லாம் நடந்ததா? ஆகவே இந்த அரசியல் என்பது வேறு. அரசியல் என்பது மக்களுக்கானது. மக்களுக்கானது அரசியல். இந்த அரசியலில் வந்து மதங்களை கொண்டு வருது, ஜாதிகளை கொண்டு வருது, கடவுளை கொண்டு வருது. கடவுளை வச்சுக்கிட்டு எந்தெந்த ஊரில் எந்த கடவுளுக்கு செல்வாக்கோ அந்த கடவுளை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. அந்த கடவுளே அதை விரும்ப மாட்டார். இதை தான் இன்னைக்கு இந்தியாவில் நடந்த இந்த பாஜகவுக்கு கடவுள் சொல்லியிருக்கார். அயோத்தியில் ராமர் பாடம் ஓட்டிட்டார். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் அனுமாரும் வந்து கர்நாடகத்தில் பாடம் ஓட்டிட்டார். அனுமாரை தூக்குனாங்க, பாடம் சொல்லிட்டார். தமிழ்நாட்டில் இப்போ முருகனை வந்து தன்னுடைய முருகனையும் முருகன் சாட்டையில தான் அடிச்சிருக்கிறாரு. திருந்துடான்னு அடிச்சிருக்கிறாரு. அது வந்து போலீஸ் சாட்டை. அவர் எங்கேயோ 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஏன்னா அது அமேசான் தான் வாங்கியிருக்காரு, ஆர்டர் கொடுத்து. அது அமேசான் முதற்கொண்டு நம்பர் முதற்கொண்டு எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம இளைஞர்கள்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. முருகன், அந்த முருகன் பழைய மாநில பாஜக தலைவர் முருகன் வேலியாத்துன்னு ஒன்று புறப்பட்டார். புறப்பட்டு என்ன நடந்தது? அவர் என்னென்னா வேலியாத்தல்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கிற முருகனை வழிபடுறவங்களோ முருகனுடைய வேலியாத்தல்னு நினச்சிக்கிட்டு ஒரு 10ஆம் பசலித்தனமாக இல்லை அறிவு இல்லாமல் வந்து நிற்பாங்கன்னு நினச்சார். முருக பக்தர்கள்லாம் தெளிவாக இருக்காங்க. முருகன் வேறு, இது வேறு அப்படிங்கிறது தெளிவாக இருக்காங்க. முருகனையும் நீ ஏமாற்ற முடியாது, முருகன் பக்தர்களே ஏமாற்ற முடியாது.